ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் நெருங்கியாச்சு. இந்த நேரத்தில் நிறைய பேர் விளக்குகள் மட்டும் இல்லாமல் நிறைய பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கியிருப்பீங்க. அந்த வகையில் நாமளும் பூஜை பாத்திரங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத நாங்கள் ஒவ்வொரு பொருளாக காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வேலும் ஓமும் போட்டிருக்க இந்த ஆறுமுக விளக்கு. நிறைய வெற்றிலை தீபம் போடுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது. இப்போ ட்ரெண்டிங்கில் நிறைய இந்த விளக்கு தாங்க போயிட்டுருக்கு. இந்த விளக்குக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குங்க. இந்த மாதிரி விளக்கு யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக பார்க்குற விளக்கு ரொம்ப சின்னதாக, நம்ம செல்ஃபு சின்னதாக இருக்கிறதுனால வாங்கியிருக்கோம். நான் கூம்பு வச்ச மாதிரி சின்னதாக ஒரு விளக்கு வேணுன்றதுக்காக இதை வாங்கினேன். புளியும் நல்லா ஆழமாக இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் ஊற்றினாலும் விளக்கு அணையாமல் எரிஞ்சிட்ருக்கும். கார்த்திகை தீபத்துக்கு இந்த 2 குத்து விளக்கும் ஏற்றி ஒன்று பூஜை அறையிலையும் ஒன்று வாசப்படியும் வச்சு சுற்றி விளக்கு வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த விளக்கில் அஷ்டலட்சுமிகளும் இருக்காங்க பாருங்கள். நான் ஏன் இந்த சைஸில் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு ஒரு நாள் முழுக்க பூஜை அறையில் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பெரிய சைஸாக நான் வாங்கியிருந்தேன். இது கூடவே நான் சின்ன விளக்கும் வாங்கியிருந்தேன். இந்த விளக்கும் ரொம்ப அழகாக இருந்தாங்க. காமாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா கரும்பு வச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதனால் இதுவுமே வாங்கியிருந்தேன். இந்த விளக்குக்கு தட்டுமே கூடவே வாங்கியிருந்தேன். என்றைக்குமே நம்ம விளக்கை நம்ம கீழே வைக்கக்கூடாது. தட்டு இல்லைன்னா ஸ்டாண்டு இதில் தாங்க நம்ம வைக்கணும். அதுக்காக நான் அப்போவே தட்டுமே வாங்கிடுவேன். இந்த தட்டுமே கரெக்டாக அழகாக இருந்துச்சு. அதனால் இதுவுமே வாங்கிட்டேன். குலதெய்வ சொம்புன்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் இந்த மாதிரி மாடலில் கொடுத்துருந்தாங்க. அது இப்போவும் இந்த மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த குலதெய்வ சொம்பில் நம்ம தண்ணியை நிரப்பி பன்னீரும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு 2 இதை சேர்த்து பூஜை அறையில் வைக்கும்போது நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. இதை நீங்கள் நிறைய கோயில்களில் பார்த்துருப்பீங்க. தீர்த்தம்லாம் வச்சு கொடுப்பாங்க. ரெண்டாவது நான் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா அபிஷேகத்துக்காக வாங்கியிருந்தேன். இதுக்கு பேர் கிண்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேற என்ன பேருங்கன்றதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது குபேரப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குபேரப்படியில் தான் குபேரன் நெல்மணிகளை அளப்பாராமா. குபேரன் படியில் நம்ம நெல் நிறைச்சிட்டு நம்ம பூஜை அறையில் ஒரு காயின்ஸோ 5 ரூபா காயின்ஸோ ஏதாவது வச்சு பூஜை அறையில் வைக்கும்போது நம்ம செல்வ செழிப்போடு இருப்போம் அப்படின்றதுக்கு ஐதீகம்ங்க. அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பூஜை அறையில் வச்சு. இப்போல்லாம் நிறைய பேர் விட்டுட்டாங்க. ஆனால் இதை திருப்பி நம்ம இந்த போல் நம்ம செய்யும்போது நம்ம வீடு சுபிட்சமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த வெங்கல டம்ளர் நான் எதுக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா, பூஜை அறையில் சுவாமிக்கு நம்ம பிரசாதமாக நம்ம பால் வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். இந்த டம்ளரில் நம்ம பால் ஊற்றி நம்ம பிரசாதமாக வைக்கும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் அடுத்ததாக வாங்கியிருக்கிறது இந்த தாம்பூலம்ங்க. இந்த தாம்பூலத்துடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் நம்ம தேங்காய் பழம் அப்படி இல்லைன்னா நம்ம சாமிக்கு ஏதாவது பிரசாதம் வைக்கணும் அப்படின்னா இந்த டம்ளரில் பால் ஊற்றிட்டு நம்ம 2 பழங்கள் எல்லாம் வச்சு பூஜை அறையில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. அதுக்காக வேண்டி இந்த தாம்பூலம் நான் வாங்கியிருந்தேன். நான் அடுத்ததாக வாங்கியிருக்கக்கூடிய இந்த குபேர விளக்கில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இருக்குது. அதாவது கீழே ஸ்டாண்டு வச்சு இருக்குது. பெருசாகவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்குது. டிசைன்ஸ் நிறையா வச்சதும் இருக்குது. நான் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சின்னதாக அழகாக வாங்கியிருந்தேன். இது கூடவே பார்த்திங்கன்னா சின்னதாக தட்டு. தீபம் என்றைக்கு கீழே வைக்கக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக நான் சின்னதாக ஒரு தட்டும் வாங்கியிருக்கேன். இந்த எண்ணெயெல்லாம் சிந்தும், அதுக்காகவே நான் வாங்கியிருக்கேன். இந்த விளக்கு வைக்கும்போது சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்றைக்கும் விளக்கு கடியில் 1 ரூபா நாணயமாகட்டும் 5 ரூபா நாணயமாகட்டும் அதில் வச்சுட்டு நீங்கள் இந்த விளக்கு ஏற்றும் போது நம்ம வீடுகள் என்றைக்கும் செல்வ செழிப்போடு நல்லா இருக்குங்க. நான் அடுத்ததாக வாங்கியிருந்தேன் இந்த கிண்ண விளக்குங்க. இந்த கிண்ண விளக்கில் மேலே மூடி கொடுத்துருக்காங்க. சுற்றி ஸ்டார் போல் கொடுத்துருக்காங்க. தீபம் ஏற்றிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இருட்டுலேயும் இந்த ஸ்டார் தனியாக தெரியும், அணையாமையும் இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த தாமரை விளக்கில் நம்ம பூஜை அறையில் பக்கத்துலேயே நம்ம மண்வெளி தீபமும் ஏற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது போல் ஒரு விளக்கு வாங்கி வச்சுக்கலாம். அடுத்ததான் நான் வாங்கினது இந்த சந்தன கிண்ணங்க. இந்த சந்தன கிண்ணம் சில்வரில் தான் இருந்துச்சு. சரி, சில்வர்லேயே வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். விசேஷ நாட்களில் இதில் சந்தன கலக்கி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த சின்னதாக ஒரு பாத்திரம் நான் எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா, பூஜையில் நம்ம ஏதாவது பிரசாதமாக கல்கண்டு இந்த மாதிரி காஞ்ச திராட்சை முந்திரி இதெல்லாம் வச்சு படைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பாத்திரம் வாங்கியிருந்தேன். இதுலேயும் சின்னதாகவும் இருக்குது, தட்டு மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரி பாத்திரம் மாதிரியும் இருக்குது. நான் 2 சைஸ்லேயும் வாங்கிட்டேன். உங்களில் யாருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இந்த நெய் தீபமுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம தீபம் ஏற்றி நம்ம எல்லா விளக்குகளுக்கும் இது மூலயமா நம்ம தீபம் ஏற்றி வச்சுக்கலாங்க.
அடுத்ததாக நான் வாங்கியிருக்கிறது குபேர பானைங்க. இந்த குபேர பானை நிறைய சைஸில் இருக்குது, பெரிய சைஸ்லாம் இருக்குது. இந்த குபேர பானைக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். யாரெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் பூஜை பொருட்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.